இந்த வீடியோல ஒரே ஃபோன்ல 2 வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வர லேட்டஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லயுமே டிஃபால்ட்டாவே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பேரு க்ளோன் ஆப் இல்லனா டியூவல் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷனை 2 ஆப் பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு அக்கவுண்ட்டும் இன்னொரு அப்ளிகேஷன்ல இன்னொரு அக்கவுண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் எக்ஸாம்பிளா எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப் 2 பிரிச்சு ஒரு அப்ளிகேஷன் ஒரிஜினல் வாட்ஸ்அப்பாவும் இன்னொரு அப்ளிகேஷன் டூப்ளிகேட் வாட்ஸ்அப்பாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபோன் நம்பர் போட்டு ஒரு வாட்ஸ்அப் அக்கவுண்டாவும் இன்னொரு வாட்ஸ்அப்ல இன்னொரு ஃபோன் நம்பர் போட்டு இன்னொரு வாட்ஸ்அப் அக்கவுண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஃபோன்ல நம்ம 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்ல நிறைய அப்ளிகேஷன் உங்களோட ஃபோன்ல டியூவல் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும். இப்போ ப்ராக்டிகலா டெமோ பண்ணி இந்த டியூவல் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபோன்ல 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். இப்போ 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வருது. அது எந்த வாட்ஸ்அப்புக்கு வருது, அது ஒரிஜினல் வாட்ஸ்அப்புக்கு வருதா இல்லை டூப்ளிகேட் வாட்ஸ்அப் வருது, எப்படி சுலபமாக கண்டுபிடிக்குன்னு பார்க்க போகிறோம். எந்த வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு இமேஜ் ஷேர் பண்ணுறப்போ எந்த வாட்ஸ்அப்லேருந்து சென்ட் ஆகுது அப்படின்னு சுலபமாக எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டியூவல் அப்ளிகேஷன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோனில் செட்டிங்கில் இந்த சர்ச் பாரில் டியூவல் ஆப் அப்படின்னா க்ளோன் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டியூவல் ஆப்ஸ் வந்துருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே ரெக்கமெண்டட் அப்படின்னு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் நெட்வொர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டியூவல் ஆப் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டியூவல் ஆப் சப்போர்ட் கீழே இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அப்ளிகேஷன் வந்து நம்மளோட ஃபோனில் டியூவல் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை எப்படி டியூவல் அப்ளிகேஷன் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே டியூவல் ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணுங்கள். இது டர்ன் ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டட் டியூவல் ஆப் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பாப்பப் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் இப்போ நம்மளுக்கு 2 வாட்ஸ்அப்பாக பிரிஞ்சிச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இங்கே ஷேர் டு வாட்ஸ்அப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து ஆல்வேஸ் ஆஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் எப்பவும் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணுறப்போ 2 வாட்ஸ்அப் இருக்கிறதுனால எந்த வாட்ஸ்அப்லேருந்து சென்ட் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். இந்த ஆல்வேஸ் ஆஸ்க் ஆப்ஷன் எப்பவும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த வாட்ஸ்அப்லேருந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளால் சுலபமாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ட்ராயரில் பார்த்தோம் அப்படின்னா 2 வாட்ஸ்அப் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் வாட்ஸ்அப், இது வந்து டூப்ளிகேட் வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட்டும் இந்த வாட்ஸ்அப்பில் இன்னொரு அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் நான் ஏற்கனவே என்னோட ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண 2வது டியூவல் வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்டாக கிரியேட் பண்ண டியூவல் வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணலாம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் வாட்ஸ்அப் புதுசாக ஓப்பன் பண்ணுறப்போ எந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இது வந்து செகண்டாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப். ஸோ ஃபஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இது செகண்டாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப். இதில் இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வழக்கம் போல் ஓடிபி உங்களுக்கு அந்த நம்பருக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 வாட்ஸ்அப் லாகின் பண்ணிட்டோம். நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் நான் செட்டிங் போய்ட்டு ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஃபோன் நம்பர், அதாவது இது ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு. இது இன்னொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட். ஸோ ஒரே ஃபோனில் நம்மளால் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இது. அடுத்து நம்ம ஷேர் பண்ணுற இமேஜ் எந்த வாட்ஸ்அப்லேருந்து போகுது எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறோம். அப்படி ஷேர் பண்ணுறப்போ இந்த வாட்ஸ்அப் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு 2 வாட்ஸ்அப் ஷோ பண்ணும். நம்ம இந்த டியூவல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறப்போ ஆல்வேஸ் ஆஸ்க் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதுதான் இந்த ஆப்ஷன். நம்ம ஒரு இமேஜை ஷேர் பண்ணுறப்போ எந்த வாட்ஸ்அப்லேருந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் வாட்ஸ்அப், இது வந்து டூப்ளிகேட் வாட்ஸ்அப். இந்த 2 வாட்ஸ்அப் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து நார்மல் வாட்ஸ்அப். இந்த டியூவல் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன லிங்க் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் அப்ளிகேஷன், இது டியூவல் அப்ளிகேஷன். ஸோ இதை வச்சு நீங்கள் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது இமேஜ் ஷேர் பண்ணுறப்போ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனுமே இந்த சிம்பிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ஒரிஜினல் வாட்ஸ்அப்பில் வந்தால் இந்த ஐக்கன் உங்களுக்கு ஷோ பண்ணாது. இதே டியூவல் ஆப்லேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணும், நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணும். இதை வச்சு நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த டியூவல் அப்ளிகேஷன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம 2 பிரிச்சு ஒரு அப்ளிகேஷன் ஒரு அக்கௌண்ட்டும் இன்னொரு அப்ளிகேஷன் ஒரு அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். ஒருவேளை அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. நான் 2 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இல்லை எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போதும், நான் 2வது யூஸ் பண்ண அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எப்படி இப்போ சுலபமாக பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டயரில் 2 வாட்ஸ்அப் காமிக்குதா, அதுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையில்லையோ அந்த அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் டியூவல் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. செட்டிங்கில் இந்த டியூவல் ஆப் ஆப்ஷனில் கரெக்டாக அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. இந்த டியூவல் அப்ளிகேஷன் முதல்ல டர்ன் ஆன் பண்ணியிருப்போம். இதை கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டியூவல் அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தா அப்படின்னா நம்ம ஃபோனில் ஒரே வாட்ஸ்அப் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் 2 பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைனா ஒரே அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் வேணும், நிறைய யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.